ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியம் இருக்கீங்களா? செழிப்பாக இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். ஒரு கையில் மாங்காய், ஒரு கையில் முருங்கைக்காய். இது ரெண்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஒன்று வேணுமே. இதை போட்டு என்ன செய்ய? இன்னைக்கு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், மும்பை மார்க்கெட்டு போய் மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். இது இவ்வளோ மீன் 200 சொல்கிறாங்க. லாபமாக நஷ்டமாக சொல்லுவாங்க. எனக்கு நஷ்டம் மாதிரி தெரியுது. 100 150 சொல்லி 100 வந்து அதுக்கப்புறம் 2 கூறு வாங்க உனக்கு 200 தரேன்னு சொன்னாங்க. ஒரு கூறில் 5 மீன் இருந்தது, ஒரு கூறில் 6 மீன் இருந்தது. இந்த மெசேஜ் வேறப்பா எனக்கு உசுர் எடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே டோமான்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வாங்க முதல் நம்ம மீனை கழுவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம மீனை பொரித்து கறி வச்சு ருசித்து சாப்பிட்லாம். இப்போ எனக்கு அழகாக செல்லாம் எடுத்து சூப்பராக கழுவி தந்துட்டாங்க. நம்ம லேசாக கொஞ்சம் நல்லா நம்ம மனசுக்காக நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். சரிங்களா? மீன் பண்ணாலே வீடெல்லாம் நாரும், ஆனால் உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்களேன். இதுக்கு வயிற்றுல முட்டை இருக்குது. இந்த முட்டையை தூக்கி தூர போடணுமா இல்லை கறி வைக்கணுமா? ஒன்றும் தெரியல எனக்கு. இது பாருங்க, இப்படி இருக்குது. இதை வெளியே எடுத்துகிட்டு தூர போடணுமா கறி வைக்கணுமா எனக்கு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் சொல்லுங்கள். சரிங்களா? நான் வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க டஸ்ட்லாம் இப்படி எடுத்துருவேன். அதோட போட மாட்டேன். பின்ன பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். பார்த்தீங்களா? முட்டையை சேர்க்கணுமா தூர போடணுமா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மீனெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு ஒரு 6 மீன் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ வறுக்கிறதுக்கு இது 5. கிரேவி பண்ணுறதுக்கு வாங்க முறைக்கு மசாலா தடவி வச்சிடலாம். இதை நான் வேறு ஒன்றும் போடலை. வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதுதான் போட்டிருக்கேன். லெமன் போட்டால் நல்லாயிருக்கும். நான் லெமன் தீந்துட்டு இது சூப்பராக இப்போ மசாலா போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் உங்களை உறங்க விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நான் மீன் குழம்புக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளி அரைப்பேன். இதெல்லாம் அரைப்பேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு அரைக்கலாம். நான் தேங்காய் இவ்வளோ தான் எடுக்கிறேன். நிறைய இன்னும் 4 நாள் யார் வச்சு அவ்வளோ ஒரே நாளில் முடிக்கணும். மறுநாள் எது இருந்தாலும் இவரும் சாப்பிட மாட்டார், ஏன் தலையில் விழுந்துடும். அதுக்காக இவ்வளோ தான் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம். சரிங்களா? கொஞ்சமாக மிளகு ஜீரகம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி. இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுடலாமா? இப்போ நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்? கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, நம்ம மாங்காவும் கட் பண்ணியாச்சு, முருங்கைக்காவும் கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை பொரிய விட்டுறணும். கடுகு எண்ணெய் இன்னும் காயலையோ, காஞ்சிரும் தானா. வெந்தயம், கடுகு பொரிஞ்சிட்டு ஓகே. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது எவ்வளோ சிரட்டாப்ப எடுத்துருங்க. மீன் சட்னி, மீன் குழம்பு வைக்கலாம் மண் பாத்திரத்தில் வைக்கணும். அந்த மண் பாத்திரம் இல்லை, அதனால நம்ம எப்போவும் நம்ம கடாயையும் சிரட்டாப்பையும் தக்காளியும் மீன் சட்டி அடுத்த ஊருக்கோட கண்டிப்பாக மீன் சட்டி வாங்கிட்டு. சரிங்களா? மண் சட்டி வாங்கிட்டு மீன் குழம்பு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு ஒரு புடி பிடிக்கலாம். மீன்லாம் தெரிக்குது பாருங்கள். மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர், நல்லா கலராக வரும். என்ன மாதிரினா மேரே ஜெய்சா நான் என்ன மாதிரி. ஓகே, நான் வெளியே தானே இருக்கேன். இன்னும் கலர் கூட்டுறதுக்கு மஞ்சப்பிடி இல்லை மஞ்சப்பொடி. ஓகே, தனியா பொடி இல்லாத என்ன மீன் குழம்பு? 1.25 ஸ்பூன். ஓகே, கொஞ்சமாக காஷ்மீரி மசாலா போட்ட உடனே கலர் தூக்குன்னு தூக்குது. நம்ம அரைச்ச மசாலா இந்த லேசாக இது எப்படி நல்லா அந்த மசாலாவை எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு வேறு லெவல் ஆகும். அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா? வெங்காயம், தக்காளி, பின்ன புளி சிலவங்க கரைச்சி ஊற்றுவாங்க. கரைச்சி ஊற்றாமல் ஒரு தடவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு பாருங்களேன். சுருண்டு வரும். அப்படியே கொண்டாங்கும். பின்ன தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். குட்டி ஜாரால் 2 ஜார் தண்ணி. என்ன தேடினீங்களா? நான் இங்கே தான் இருந்தேன். கல்லுப்பு எடுக்க போனேன். கை நிறைய கல்லுப்பு, 1 பிடி. ஓகே, ஒரு சட்டி இவ்வளோ குழம்புக்கு 1 பிடி கல்லுப்பு கரெக்டாக இருக்கும்.
இவங்களை அப்படியே கொதிங்கடா பசங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஓரத்தோடு நின்று பார்க்கணும் எப்படி கொதிக்காங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸை கொதி வர மாட்டேங்குது சீக்கிரமாக. நம்ம இப்போ வந்து அடுப்பை மாற்றிடுவோம், பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரிங்களா? இது குட்டியம்மா, இது பெரியம்மா, இன்னும் குட்டியம்மா. அடுத்து வா பார்க்காம நம்ம மீனை வறுக்க ஆரம்பிக்கலாம். மீன் வறுக்கும் போத நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் ருசியாக வரும்னு எங்கள் அப்பா தான் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் கருவேப்பிலை மீன் அப்படியே படுக்க போட்டுருவோம். படுங்கடா பசங்களான்னு படுக்க போட்டுடலாம். படுத்து கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்கடா பசங்களா. ஓகே, கடாய் சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலுமே நம்ம அத்தனை மீன் வந்துடும் இதில். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன தடவை ஒரு மீன் வறுத்தேன் பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். மீனை போட்டுட்டு உடனே மாற்றி விடணும்ல, முருட்டுன்னு மாற்றி விடாமல் கீழெல்லாம் புதிச்சு நான் பாதி நீ பாதின்னு இப்படி வாயை படந்துட்டாங்க. பிஞ்சி போச்சு. மீன் மாதிரியே இல்லை, அது ஏதோ மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு ஜாக்கிரதை பூ போல் இன்னும் தண்டிக்கு வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த குழம்பும் கொதிச்சுட்டு மீன் எங்கே கொண்டாடின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மாங்காய் அண்ட் முருங்கைக்காய் இறக்கியாச்சு. கள்ளக்குள்ள நம்ம மாங்காய் முருங்கைக்காய் இறக்கியாச்சு. அவங்க போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க போராடி டயர்டானதை நம்ம மீனை தூக்கி போடணும். ஓகே, இப்போ மீனம்மாவும் இறக்கிடலாம். மீனம்மா மீனையும் போட்டால் நம்ம சோழி முடிஞ்சு போகும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த முட்டையை நான் மீன் குழம்புல போடட்டா மீன் ஃப்ரையில் போடட்டா? ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சொல்லுங்களேன் கொஞ்சம். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பதிலே சொல்லலை. நான் மீனுக்குள்ளே போட்டுறேன். சரிங்களா? மீனுக்குள்ளனா மீன் குழம்புக்குள்ளே. ஓகே, அடுத்து பிறந்த குழந்தைய பூ போல் தூக்கம் பார்த்தீங்களா? பூ போல் ஒரு கிண்டு. ரொம்ப சதக்க பதக்கெல்லாம் கிண்டக்கூடாது. ஆமாம், அவங்க உடஞ்சி போயிடுவாங்க, பிஞ்சு போயிடுவாங்க, பவுச்சிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கணும். உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம், காரம் பத்தலாம் போட்டுக்கலாம். ஓகே, லேசாக உப்பு பத்தலை. ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அடங்காமல் மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம மீன் அம்மா என்ன சொல்கிறா கொஞ்சம் அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு ஒட்டி பிடிச்சி ஐயோ நாப்பட்ட அவஸ்தை, நாப்பட்ட கொடுமை, அழுதுட்டேன். அதனால் இன்னைக்கு நம்ம மீன் அழகாக சூப்பராக வருது. சரிங்களா? மீன் குழம்பு வச்சா போதுமா, மீன் வறுத்தா போதுமா சாப்பாடுக்கு? இப்போ நம்ம அரிசியும் கழுவி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு நினச்சதை விட டேஸ்ட்டாக வந்துட்டு, நான் இவ்வளோ நல்லா மீன் குழம்பு வச்சுருக்கேன்னான்னு சொல்கிறக்கு எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே, மீன் குழம்பு ரெடி. நம்ம சூப்பரான மீன் ஃப்ரையும் ரெடி. சாப்பாடு மட்டும்தான் இப்போ வேக மாட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து வேகுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என் தங்க ராசா வேறு வந்துட்டாரு. அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். ஒரு நாள் நம்மளாம் சேர்ந்து ஒரு சட்டி நேரம் மீன் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்லாம். டட்டா, பை பை, லவ் யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. லவ் யூ.